ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? சாக்கார முரளி 13/2/2025. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி இருக்கிறாரு, என்னவா இருக்கிறார், அதை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு பண்ண வேண்டியது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை ரொம்ப யுக்தியோடு மனிதர்களுக்கு புரிய வைங்க. ஸோ அந்த யுக்தியை நீங்கள் தான் உருவாக்கணும். இல்லை, யுக்தியோடு புரிய வைங்கன்னு மட்டும் பாபா சொல்கிறார். கேள்வி: ஒட்டுமொத்த உலகத்துக்கான படிப்பை இங்கே மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படி என்ன படிப்பு படிக்கிறீங்க? உலகத்துக்கே தேவையான படிப்பு. நான் ஒரு ஆத்மா, அதான் அந்த படிப்பு. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் தந்தையை நினைவு பண்ணிங்கன்னா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. அப்படிங்கிற படிப்பு உலகத்துக்கே தேவை. ஏன்னா தூய்மையானால் தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். ஸோ அதுக்கு ஒரே வழி, அப்பாவை நினைக்கணும். ஆத்மான்னு உணர்ந்தால் ஆத்மாவின் அப்பா ஞாபகம் வந்துடுவார். ஒட்டுமொத்த உலகத்தின் தந்தை இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டும்தான் வருகிறார். ஒரு கல்பமும் இன்னொரு கல்பமும் சந்திக்கிற அந்த யுகத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் தூய்மையாக்கிறார். அவர் தான் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஞானம் கிடைக்கிற ஒரே யூனிவர்சிட்டி இது மட்டும்தான். அப்படிங்கிற விஷயத்தை குழந்தைங்க ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம்: ஆன்மீக குழந்தைகளே, கடவுள் யார் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? ஏன்னா பாரதத்தில் யாருக்குமே இது தெரியாது. பாரதத்துக்கே தெரியலன்னா உலகத்துக்கே தெரியாது. பாருங்கள், மகா கும்ப மேலையில் தண்ணியில் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது. நான் எப்படி இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன் துல்லியமாக தெரிந்தவர் யாருமே கிடையாது. உங்களில் கூட வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க. முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் பாபா கூடவே மதுபனில் இருந்தால் கூட என்னை துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலை. ஏன்னா அவரை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்கிறது ரொம்ப 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 கஷ்டன்றார். ஏன்னா அவரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவரை நம்ம மறக்கவே மாட்டோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது. ஸோ அதை மறக்கிறீங்கனாலே அவரை சரியாக தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். சில குழந்தைங்க சொல்லலாம், இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தெரிஞ்சுட்டு என்னை நினைவு பண்ணணும். ஸோ ஒரு புத்திசாலி குழந்தை தன்னுடைய புத்தியில் எப்போவுமே இந்த ஒன்றை மட்டும்தான் நிரப்பி வச்சுருக்கும். அது என்னது? நான் ரொம்ப ரொம்ப சின்ன ஆத்மா. அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த உடம்பு வேற, ஆத்மாவாகிய நான் வேற. ஆக்சுவலாக ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இறந்தவர்கள், டெட் ஒன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அவங்க கால் மட்டும்தான் தெரியும். துணி போட்டு மூடி இருப்பாங்க, வெறும் கால் மட்டும். ஜென்ரலாகவே நம்ம போனோடனே கால் தான் தெரியும் இல்லையா? ஒரு வீட்டுக்கு போனால் கூட எடுத்தோடனே கால் தான் தெரியும். நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே பாருங்களாம், காலை நீட்டி போட்டு உட்காருங்களாம், கால் தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அப்போ நீங்கள் இதை ஒரு பிணமாகவே புரிஞ்சிக்கலாம். இந்த உடம்பு நான் ஆத்மா, இது பிணம். இது மைண்டில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி செத்துட்டோன்னு தான் புரிஞ்சிக்க சொல்கிறார். அரை கல்பம் யாருமே கடவுளுடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க சொர்க்கத்தில்.
துக்கத்தில் தான் கடவுளை நினைக்கிறாங்க, கடவுளே அப்படின்ட்டு. கடவுளேன்னு சொன்னாலும் அது யாருன்னு மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அல்லாவை மட்டும் வணங்கணும், அல்லாவை மட்டும் வணங்கணும், யார் அந்த அல்லா அது தெரியாது. ஸோ இப்போ ஞான கடல் சிவபாபா கிட்டேருந்து கிடைத்திருக்கிற அந்த கடல் மாதிரி இருக்கிற இந்த ஞானத்தை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எப்படியெல்லாம் இதை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ தினம் தினம் சேவை செய்கிறவங்களுக்கு அது தானாகவே முரளி படிக்கும்போது வா இது சூப்பராக இருக்குது, இதை இன்றைக்கி புரிய வைக்கணும், இதை இன்றைக்கி புரிய வைக்கணும் அப்படின்னு மைண்டில் வரும். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இருந்தாலும் யாருமே இது எல்லையற்ற ஆன்மீக தந்தையுடைய விஸ்வ பல்கலைக்கழகம், ஆன்மீக பல்கலைக்கழகம்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. போர்டை பார்த்தா கூட இது கடவுளோட இதுன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பேர் கொடுத்தா மனிதர்கள் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிங்க இல்லையா? ஏன்னா இங்கே பிரஜாபிதா பிரம்மா எல்லாமே ஹிந்தி வார்த்தை வேறு, ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா. அப்போ இங்கே என்ன போட்டால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க? முக்தி அடையக்கூடிய ஒரே வழின்னு போடலாம். ஏன்னா அந்த வார்த்தை இங்கே பரிச்சயமானது. சொர்க்கத்திற்கு போகிறதற்கான வழின்னு போடலாம். ஸோ டக்குன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி எப்படி போர்டு வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி இது ஒரு யூனிவர்சிட்டின்னு நாம் எப்படி புரிய வைக்கிறது மக்களுக்கு? ஏன்னா யூனிவர்சிட்டின்ற வார்த்தை யூனிவர்ஸுன்ற வார்த்தையிலிருந்து வருது. யூனிவர்ஸ் அப்படின்னா உலகம், பிரபஞ்சம். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொதுவான கல்வி கொடுக்குற இடத்துக்கு தான் உண்மையிலேயே யூனிவர்சிட்டின்னு சொல்லணும். அப்படி உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது இல்லையா? ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் படிக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் உண்மையிலே யூனிவர்சிட்டி. அப்படி பார்த்தா பிரம்மகுமாரி சென்டர் மட்டும்தான் யூனிவர்சிட்டினே சொல்ல முடியும். ஆனால் அரசாங்கம் யூனிவர்சிட்டின்ற வேர்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சான் அப்பவே. அதனால தான் விஸ்வ வித்யாலயா அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. அது நிறைய பேர் கீதா பாடசாலைன்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிரம்மகுமாரிகள் மட்டும் இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உலகத்துக்காகவே வந்திருக்கிறவர். அவர் உருவாக்கின யூனிவர்சிட்டி இது தான். இதோடைய லட்சியமும் ஒன்று தான், லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது, தூய்மை ஆகிறது. ஸோ பாபா ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறார். யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? எல்லா மதத்தினருக்கான யோகம் இது. அவர் சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணருங்க. இதுதான் மெயின். ஆத்ம உணர்வுடையவரை ஆக்கிறதுக்கு தான் பாபா இதை கற்று கொடுக்குறார். நிராகார கடவுள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தந்தை. இது யாருக்கும் தெரியாது. அவர் அப்பா குழந்தைங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் இந்த இடத்தை அந்த நிராகார தந்தையின் ஆன்மீக பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடாது? கரெக்டான பேர் தானே அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பற்றி யோசிங்க. உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு கூட கடவுளை தெரியாது. அதை நம்ம நல்லாவே பார்க்குறோம் இல்லையா? எந்த மதத்தை சார்ந்தவருக்கும் கடவுளை தெரியாது. ஒருவேளை படைப்பாளரை தெரிந்தால் படைப்பை பற்றியும் அவர்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா படைப்பாளர் மூலமாகத்தான் படைப்பை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியும். ஸோ படைப்பாளர் தந்தை எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்கிறார் இல்லை? சிதம்பர ரகசியம் யாருக்கும் தெரியாத ரகசியம், ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அவர் சொல்கிறார். ஆனால் குழந்தையே ஆக மாட்டேன் நான் அப்படின்னு அடம்பிடிச்சா அவர் என்ன பண்ணுறது? கிடைக்கிறது அவ்வளோ பெரிய வருமானம், ஆனால் உலகியல் விஷயத்தில் மூழ்கிறதுனால அவங்க புத்தி பூட்டப்பட்டு இருக்குது.
ரிஷி முனிவர்களுக்கு கூட எங்களுக்கு தெரியாது படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானம் உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தான் இருந்தது. இப்போ படைப்பாளர் இதை புரிய வைக்கிறார். எல்லோரும் என்னைத்தான் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு அமைதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் துக்கம் அசாந்தி தான் இருக்குது திரும்புகிற பக்கமெல்லாம். இல்லை தினம் தினம் நம்ம போடுற ஜென்ரல் வீடியோலாம் குஷியாக இருக்கிறீங்களான்னு கேட்டு ஆரம்பித்தாலும் அந்த உள்ளே பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ துக்ககரமான விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பையனை நிர்வாணப்படுத்தி ரொம்ப கொடூரமாக டார்ச்சர் பண்ணி ரேகிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பையனை இல்லை, நிறைய பசங்களை, காலேஜிலே பசங்களை, பொண்ணுங்க கூட இல்லை. இப்போ யாருக்குமே சேஃப்டி இல்லை பாருங்கள். இத்தனைக்கும் மெடிக்கல் காலேஜ்லேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதுவும் கேரளாவில், சீட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அங்கே போய் இப்படி ஒரு கொடுமையை அந்த குழந்தைங்க அனுபவிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். 3 மாதம் அந்த டார்ச்சர் அனுபவித்து வலி தாங்க முடியாமல் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பெரிய நியூஸாக இருக்குது. ஸோ ஜாக்கி சான் கூட சொல்கிறார், எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா நான் பறந்து பறந்து எல்லா இடத்துக்கும் அமைதியும் ஆனந்தத்தையும் பரவ செய்வேன்ட்டு. அவர் வாய் வழியாக அது வருது பாருங்கள். ஏன்னா எங்கே பார்த்தாலும் துக்கம்தான் இருக்குதுன்னு அவரும் சொல்கிறார். பாருங்கள், அவர் பெரிய கோடீஸ்வரன் தானே, அவருக்கு என்ன குறை இருக்கும். ஆனால் அவரால் கூட உணர முடியுது பாருங்கள், உலகம் ஃபுல்லாக துக்கம் இருக்குதுன்ட்டு. ஆனால் மற்ற மனிதர்கள் துக்கத்திலே இருந்துக்கிட்டே துக்கம் இருக்குதுன்றதை உணர முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய பேரே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற வள்ளல். யார்? கடவுள். எப்படி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் தெளிவாக எழுதுங்க, நிராகார கடவுள் தந்தை மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்னு எழுதுங்க. நீங்கள் கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் உலகத்தில் 4 புறமும் தேடி அலைஞ்சாலும் இந்த ஞானம் கிடைக்காதுன்னு எழுதுங்க. இது அழகாக பைபிளில் இருக்குது. நீ தங்கத்தை மண்ணுக்கு அடியில் எடுக்கலாம், வைரத்தை எடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த ஞானத்தை நீ எங்கே போய் தேடுவ? அது கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதோடைய மகிமை சூப்பராக பாடப்பட்டிருக்குது. யோபு 28வது அதிகாரம் இன்னும் எடுக்கலை. ஸோ அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நம்ம ஞானத்தில் பக்காவாக தான் ஆகும். பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எல்லாமே, ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. ஸோ கடவுள் தான் இதை கொடுக்குறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிற மாதிரி என்ன வார்த்தை பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி எழுதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானக்கடலை கடையணும். என்ன வார்த்தை போடலாம்? இப்போ ஒரு யூடியூப் வீடியோ நம்ம போடும் பொழுதே வீடியோ போட்டுரும். சும்மா சிம்பிளாக இதை பற்றி பேச போகிறோன்ட்டு சும்மா ஒரு குட்டி தலைப்பை வச்சுட்டு போட்டுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன அதுக்கு தலைப்பு வைக்கலான்றது யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஒன்று போடுவோம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சில சமயம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இப்படி. அதே நேரத்தில் மக்களுடைய க்யூரியாசிட்டியும் தோண்டணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் யோசிங்க. ஏன்னா இப்போ அந்த பிரயாக்ராஜ் மகாகும்ப மேளாவில் பிரம்மகுமாரிகளுடைய அந்த இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சென்டர் சிஸ்டரே போடுறாங்க வீடியோ எடுத்து. சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேறு எந்த யூடியூபருமே அதை காட்டலையே. என்ன பிரச்சனை? வெளியில் போர்டு கூட இல்லை வைக்கணும்ல அழகாக. அந்த போர்டு பிடிச்சி வைக்கணும். ஒரு பிரம்மகுமாரி சகோதரி மாதிரி ஒரு பொம்மை வரவேற்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுவும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ வெளியிலே லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சா, சிவலிங்கத்தை வச்சா, ஏன்னா மக்கள் அங்கே எதுக்கு வராங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிக்கணும், அது முக்கியம். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி ஒரு யூடியூபரை கூட பிடிச்சி இழுக்கலை. அந்த இடம் இழுத்துருந்தால் அவங்க எடுத்துருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு யூடியூபர் தான் சும்மா அப்படி ஸ்லைட்டாக காட்டினார், அவ்வளோதான்.
ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸை நம்ம வர வைக்கணும். பாருங்கள், நயன்தாரா வந்து ஏதோ அந்த சானிட்டரி நாப்கின் ப்ரமோஷனுக்கு எல்லா யூடியூபரும் தமிழ்நாடு யூடியூபரெல்லாம் கூப்பிட்டு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி யூடியூபர்ஸ் எல்லாம் அங்கே வந்து என்ன கண்டென்ட் கிடைக்கலன்னு ஒரு பாசிமணி ஊசிமணி விற்கிற பொண்ணு பிடிச்சிட்ட ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. இப்போ கண்டென்ட்டுக்கு அலையிறவங்கள கூப்பிட்டு சொர்க்கம் மாதிரி இங்கே பண்ணியிருக்கிறோன்னு சொல்லணும். இல்லை, அது கூப்பிட்றதுக்கே ஒரு ஆள் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வாங்க வந்து பாருங்க. ஹோட்டலில் நிறையா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது கையை பிடிச்சி இருப்பாங்க, வாங்க ஹோட்டலுக்குன்னு, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நமக்கு கூப்பிட்றதுக்கு அது ஒரு ஆள் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு யுக்தி யூஸ் பண்ணணும். குறைந்த செலவில் அதிக வருமானம்னு பாபா சொல்கிறார் இல்லையா? குறைந்த உழைப்பில் நிறைய பேரை ஈர்க்க வைக்கணும். அதே மாதிரி இந்த போர்டு வைக்கிறதுலே நீங்கள் பயன்படுத்துங்க புத்தியை. பேசுகிறது கடவுள் தான் அப்படிங்கிறத எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க. பாபா புரிய வைக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் இன்றைக்கி கல் புத்தி தான் இருக்குது. இப்போ அவர் உங்களை தெய்வீக புத்தியுடையவராக மாற்றுறார். கல் புத்தி உடையவர்களை உண்மையிலே குறைஞ்சபட்சம் 50% மார்க் ஆகுது நம்ம படிப்பில் யார் வாங்குகிறாங்களோ, 50%ஓ அதுக்கு மேலேயோ அவர்களை தான் தெய்வீக புத்தின்னு சொல்ல முடியும். ஃபெயிலானவங்களே தெய்வீக புத்தின்னு சொல்ல முடியும். ஸோ யாருக்குமே ராமருக்கு ஏன் அம்புவில்லை கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தினாலே எல்லோரையும் கொலை பண்ணதாக காட்டுறாங்க. ராமர் கையிலையோ அம்புவில்லை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு மேகசினில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அக்காசுரனையும் பக்காசுரனையும் ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தில் வெட்டுற மாதிரி படம் போட்டிருக்கிறாங்களாம். ஸோ அப்போ ராமரையும் கிருஷ்ணரையும் ஒரு வன்முறையாளர்களாக மாற்றிட்டாங்க. அது எல்லா மதத்துலேயும் அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அதோடு விட்டாங்களா, இரட்டை வன்முறையாளர்களாகவும் காட்டிட்டாங்க. கிருஷ்ணரை சுற்றி பெண்கள் இருக்கிற மாதிரி, குளிக்கும்போது ட்ரெஸ்ஸை எடுக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் வேறு காட்டிட்டாங்க. காமம் மிகப்பெரிய வன்முறை இல்லையா? மனிதர்கள் சொல்கிறாங்க, அது எப்படி காமம் இருக்காதுன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கும் தான் குழந்தை பிறந்துச்சு தெரியுமான்னுவாங்க. ஆமாம், ஆனால் அவங்க நிர்விகார தேவதைகளாச்சே. பேரே நிர்விகார தேவதைகள், அப்புறம் எப்படி விகாரம் இருந்திருக்கும்? அப்போ விகாரம் இல்லாமல் அவங்க குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிறதான் அங்கே முக்கியமான விஷயம். ராவண ராஜ்யமே அங்கே கிடையாது. ஸோ இதில் லவ் யூ பாபா, இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ராமர் வந்து 14 வருடம் வனவாசத்தில் இருப்பார் இல்லையா? ஸோ 14 வருடம் வனவாசத்தில் இருக்கிறாரு. அப்புறம் ராவணன் கடத்திட்டு போகிறான், அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி இவங்களே பல வருஷம் ஒன்றா தான் இருப்பாங்க, ராமரும் சீதையும். அப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகாத சீதை எப்படி ராவணன்கிட்டேருந்து வந்த பிறகு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ராமர் கூட, அப்போ எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க? அங்கே ராவணனை வென்றுட்டு வராங்க இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்தை அழிச்சிட்டு வந்து கர்ப்பமாகறாங்க. இப்போ காமம் இல்லாமல் கர்ப்பமாகறாங்கன்னு தான் அதோடைய அர்த்தமே. அப்படி கர்ப்பமாகிறதுனா காட்டிலே குழந்தை பெற்றுக்க போகிறாங்க. ராவண ராஜ்யம் கண்டிப்பாக சொர்க்கத்தில் இருக்காது, 5 விகாரம் இருக்காது. இந்த நேரத்தில் தான் இதை ராவண சம்பிரதாயம்னு சொல்ல முடியும். யோக பலத்தின் மூலமாகத்தான் நாம் உலக ராஜ்யத்தையே அடையிறோம். அதனால் உலக ராஜ்யத்தையே யோக பலத்தினால் அடைய முடியும் பொழுது ஒரு குழந்தைய யோக பலத்தினால் பெற்றுக்க முடியாதா? அது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறேன். இல்லை, எண்ணத்தின் சக்தியினால்
சொர்க்கத்தையே உருவாக்க முடியுதுன்னா, ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்மளையே மாற்ற முடியல, நம்ம எப்படி உலகத்தையே மாற்றுறது? பாபா உலகத்தையே மாற்றுங்க, தூய்மையாக்குங்கன்னு சொல்கிறாரு. நம்மளை தூய்மையாக்குறதே படாத பாடாக இருக்குதுன்னா, நீங்கள் தூய்மையாகும்போது உலகமும் தூய்மையாகும். எப்படி தூய்மையாகுங்க? எண்ணத்தின் மூலமாக தானே தூய்மையாவீங்க. எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கி அது ஆழமாக பதிய பதிய அது சம்மந்தப்பட்ட எண்ணமே வருவது உங்களை சுற்றி வாயுமண்டலத்தை அப்படி மாற்றும். அப்படி சொர்க்கத்தையே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க எண்ணத்தின் சக்தியின் மூலமாகன்னா, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடைமுறை பழக்கமும் அதில் வந்துடுதில்ல. அதில் குழந்தை பிறப்பதும் யோக பலத்தின் மூலமாக வருவதும் சாத்தியமாயிடுது. அது நிர்விகார உலகம், பரிசுத்தமான சிவாலயம். அது நாம் சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக புரிய வைங்க இல்லையா? ஸோ பிராமணன்னாலே காமத்தை வென்றவன். அப்போ சூத்ரனாக இருந்தவங்க தான் இப்போ இப்படி ஆகியிருக்கிறோம். ஸோ அப்போ கோயில் கோபுரத்தில் கீழே ஆபாச சிலை இருக்கிறது இப்போ கலியுகம். அப்படி இருந்தவர்கள் தான் அப்படியே மேல் நோக்கி போகிறாங்க காமத்தை வெல்வதன் மூலமாக. ஸோ இப்படி தெளிவாக புரிய வைங்க. அப்போ மனிதர்களுக்கு உங்களுக்கு இந்த ஞானம் ஃபுல்லாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த ஞானத்தின் கொஞ்சோண்டு விஷயம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் கூட அவங்க பிராமண குலத்தை சார்ந்தவர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலரை பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் அவங்க நம்ம பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாதுன்ட்டு. ஏன்னா கண்காட்சியில் பலவிதமான மனிதர்கள் வருவாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நிராகார இறைத்தந்தை ஆன்மீக தந்தையுடைய ஆன்மீக பல்கலைக்கழகம்னு நீங்கள் போர்டு வச்சு பாருங்கள், செக் பண்ண சொல்கிறார். இல்லை இப்படிலாம் செக் பண்ணி இதில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது ஒரு வியாபாரம் தான், பிஸ்னஸ் இல்லையா? நீங்கள் இதுக்கு இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடுறதுனாலே இந்த டைட்டில் போடுவோம், நல்ல வீடியோவாக இருக்கும். ஆனால் ஓடவே ஓடாதுன்னும் போது என்ன பண்ணோம், இது ஒரு நல்ல வீடியோ, மக்கள் பார்த்தே ஆகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது டைட்டில் கொடுத்து அவங்கள வர வைக்கணும். முதல்ல யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். பிரம்மகுமாரிகளுடைய மிகப்பெரிய வீக்னஸ் அது. புதுமை தான் பாபா பண்ண சொல்கிறார் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும். எங்கே போனாலும் ஒரே விதமாக குணம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கணும், மற்றதெல்லாம் புதுமை இருக்கணும். இங்கே குணம் மட்டும் வேறு இருக்குது, ஆனால் செய்கிற சேவையெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ பாபா சொல்கிறார், ஆன்மீக தந்தையின் ஆன்மீக பல்கலைக்கழகம்னு போடுங்க, கூட்டம் வராங்களான்னு பாருங்கள். ஸோ ஞான கடலை கடைஞ்சி சரியான வார்த்தைகளை தேடி எடுங்கன்றார். ஸோ ஒரு விஷயத்தை எழுதணுன்னா அதுக்கு நல்ல யுக்தி வேணும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம நோட்டீஸ் அடிக்கும்போது கலர் நோட்டீஸ் அடிச்சிருப்போம். ஸோ அது அடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு அதுக்கு டைம் எழுதுறதுக்கு. இதை இங்கே போடணும், இதை இங்கே போடணும், அந்த வார்த்தை இன்னும் எப்படி சுருக்கிறது, இதில் ஃபுல் ஞானம் எப்படி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ எழுதி அந்த டைரியில் ஒரு 10-15 பக்கம் எழுதி மறுபடியும் அதிலிருந்து மறுபடியும் அதை எப்படி சுருக்கிறது, எதை சேர்த்துக்கணும், அவ்வளோ ஒர்க் அதில் இருக்குது. ஆக்சுவலாக நம்பர் 1 யூடியூபர் உலகத்திலே மிஸ்டர் பீஸ்ட்னுவாங்க. அவர் சொல்லுவார், எனக்கு வீடியோ எடுக்கிற டைமை விட பிரெயின் ஸ்டார்மிங், அதாவது அந்த வீடியோக்கான கண்டென்ட்டை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு தான் அதிக நேரம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் வந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கான அந்த விளம்பர பலகை எப்படி இருக்கணும்? எல்லாமே அட்ராக்ஷன் தான் இல்லையா? ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் படமே லக்ஷ்மி நாராயணன் படத்தையே வெளியில் வச்சோம். ஏன்னா மக்கள் அதை பார்த்து தான் வருவாங்க இல்லையா? பிரம்மபாபாவை வெளிப்படுத்துகிறோம். ஸோ பிரம்மபாபா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லக்ஷ்மி நாராயணன். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுல அப்படியே பிடிச்சி இழுக்கிற படம்னா லக்ஷ்மி நாராயணன் படம் தான்.
ஸோ இப்போ எல்லாருமே அது கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே கடவுள் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாருன்றது மக்கள் புத்திக்குள்ளே போக மாட்டேங்குது. அதை போக வைக்கிறதுக்கு என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னு யோசிங்கன்றார். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லவ் லெட்டர் எழுதுவாங்க அந்த காலத்துலலாம், இல்லை அப்போலாம் லெட்டர் தானே. ஸோ அந்த வார்த்தையிலே அவங்க இவன் எப்படியும் என்னை பார்த்துக்குவான்ற ஒரு நம்பிக்கை வரா மாதிரி அப்படி அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று எழுதுவான். அப்போ இங்கே மக்கள் கடவுளை பற்றி சுத்தமாக கவனமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன போட்டால் இந்த பக்கம் திரும்புவாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்கன்றார். ஜீவன் முக்தி, தெய்வீக சுயராஜ்யம் ஒரு வினாடியில் கிடைக்குதுன்ற வார்த்தையெல்லாம் சாதாரண விஷயன்றார். வினாடியில் ஜீவன் முக்தி, வினாடியில் சொர்க்கம், இது சாதாரணமாக தெரியுதுன்றார். அப்படியே பார்த்த உடனே அப்படியே அவன் மைண்டில் அதே ஓடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சில சமயம் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் விரும்பாட்டினா கூட உங்கள் மனசுக்குள்ளே அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த போர்டை பார்த்தாங்கன்னா அந்த போர்டில் இருக்கிறது அப்படியே அவன் மைண்டில் போய் உட்காந்துடணும். அந்த மாதிரி வார்த்தையை, படங்களை பயன்படுத்துங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக அந்த மகா கும்ப மேலும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. சிங்கத்தின் முகத்தை கொடுத்து, அதாவது கலியுகத்துக்கு அது சொர்க்கம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தங்கத்தில் பேக்ரவுண்டு கொடுத்து செமையாக இருந்தது. அதுவுமே லக்ஷ்மி நாராயணன் இங்கெல்லாம் போகிறது அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மதுபன்லேயே அப்படி பார்த்துருக்குறோம். பட் இந்த நரகத்தை எப்படி காட்டுறாங்கன்னா, ஒருத்தன் குத்துறான் ஆனால் முகம் சிங்கமாக இருக்குது, அதாவது விலங்காக இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்புறம் பாம்பு, மனித உடம்பு, பாம்பு தலை, பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வெளியில் எந்த மீடியாவிலையும் வராதது என்ன பண்ணுறது, நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் டிவியில் மட்டும் வந்துட்டால் உலகத்துக்கு போயிடுமா, இல்லை மற்றதில் வர வைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. பீஸ் ஆஃப் மைண்ட் டிவியில் மட்டுமே சிவானி தீதி பேசியிருந்தால் முதல்ல அவங்களே ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. வெளியில் பேசுனதுனால தான் அவங்களே ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். விஷ்ணுபுரி பிரம்மா மூலமாக ஸ்தாபனை ஆகுது. ஸோ விஷ்ணுபுரி அல்லது வைகுண்டமே பிரம்மா மூலமாகத்தான் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ பிரம்மா உலகத்தை படைக்கிறாருன்னா வைகுண்டத்தை தான் படைக்கிறார் பிரம்மா. பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக சிவபாபா படைக்கிறார். மன்மனாபாபாவுடைய அர்த்தம் அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்கள் பிரம்மாவுடைய வாய்வழி படைப்பு, பிராமண குல பூஷணர்கள், அதாவது அலங்காரங்கள், ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரிகள், இவ்வளோ மகிமை நமக்கு இருக்குதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும் இல்லையா. பிரம்மா வாய் வழியாக பிறந்திருக்கிறேன். அப்போ பிரம்மா வாய் வழி, அதான் கௌமுக்குன்றது பசுவின் வாய். அந்த பசுவின் வாயில், அதாவது கௌமுக்கில் இருந்து தான் கங்கை வர்றதா சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஞான கங்கை. பிராமண குலத்தின் அலங்காரமே நீங்கள் தான்றார். சுதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த அலங்காரமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மனிதர்கள் சத்தியுக விஷ்ணு கையில் சுதர்சன சக்கரத்தை கொடுத்துட்டாங்க, கிருஷ்ணருக்கு 4 கரங்களை கொடுத்துருக்குறாங்க. எப்படி கிருஷ்ணருக்கு போய் 4 கை இருக்கும்? ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம் விஷ்ணு, ராதை கிருஷ்ணருடைய இணைந்த ரூபம் கிடையாது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனப்புறம் அவங்க நாராயணன் ஆயிடுறாங்க. அதான் கேட்குறாரு, கிருஷ்ணருக்கு எப்படி 4 கைகள் கொடுக்க முடியும்? ஸோ பாபா எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார். நல்ல விசால புத்தி கொண்டவர்களாக, எல்லையற்ற புத்தி கொண்டவர்களாக நீங்கள் மாறணும், தெய்வீக புத்தி கொண்டவர்களாக மாறணும். ஏன்னா பண்ணுறது அப்படிப்பட்ட சேவை இது.
தங்க யுகத்தில் எப்படி ராஜா ராணிக்கு தெய்வீக புத்தி இருக்குமோ அதே மாதிரி பிரஜைகளுக்கும் தெய்வீக புத்தி கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அது பேரே தெய்வீக உலகம். இப்போ நாம் இருக்கிறது கற்களின் உலகம். கற்காலம்னா அது இதுதான். மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை நாம் இப்போ அடைஞ்சிட்ருக்கிறோம். மீண்டும் பாபாவுடைய வழிப்படி ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். ராஜாவாக மகாராஜாவாக ஆகிறதுக்கான வழியை பாபா காட்டுறார். மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாமளும் இந்த ஞானத்தை நம்ம புத்தியில் நிரப்பிக்கிறோம். இந்த சக்கரத்தை புரிய வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. பாருங்க, மக்கள் தொகை எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ தங்க யுகத்தில் இத்தனை பேராக இருந்தாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதாவது அளவற்ற செல்வம், இயற்கை ஃபஸ்ட் கிளாஸு, இடமும் அதிகம், ஆனால் மக்கள் கம்மி. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாம் கம்மியாயிடுச்சு, மக்கள் மட்டும் அதிகமாயிட்டாங்க. அப்போ துக்கம்தானே இருக்கும். இது சங்கம யுகம். ரொம்ப கம்மியானவர்கள் தான் இங்கே வர முடியும் பிராமணர்களாக. ஏன்னா இப்போ ஒரு நதியும் கடலும் சந்திக்குது அப்படின்னா, இப்போ நதியில் வாழுற மீன்கள்னு இருக்கும், கடலில் வாழுற மீன்கள்னு இருக்கும். இப்போ நதியில் வாழுற மீன் கடலுக்கு போகாது இல்லையா? அது அந்த அளவுக்கு தைரியம் வைக்காது, இன்னொன்று செத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே அழுக்கு சாக்கடை இல்லையா? சாக்கடையிலிருந்து தூய்மையான கடல் அல்லது சொர்க்கம் அல்லது தூய்மையான நதின்னு வச்சுக்கலாம் சொர்க்கத்தை. அங்கே போகிறதுக்காக ரெடியாக ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா கலியுகத்துக்கு பழக்கப்பட்டவர்கள் அதை விட்டுட்டு சுத்தமாக வேறு பழக்கம் கொண்ட சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு தைரியம் வைக்கணும்ல. அப்படி தைரியம் வச்சதுனால தான் ஒவ்வொரு இந்து தெய்வங்களும் அப்படி கம்பீரமாக ஆயுதத்தோட போருக்கு தயாராக நிற்கிற மாதிரி காட்டப்பட்டு இருக்குது. ஆயுதங்கள் யுத்த மைதானத்தில் தானே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே யுத்தம் நடக்குது மாயையோடு. ஸோ அதனால தான் பாபா சார் சங்கமத்தில் ரொம்ப கம்மியான பிராமணர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா சத்தியுகத்தில் கம்மியானவர்கள் தானே இருப்பாங்க. அப்போ அங்கே எவ்வளோ இருக்கிறாங்களோ அவ்வளோ தானே இங்கேயும் இருப்பாங்க. பிராமணர்களுடைய அங்கேயும் பாருங்கள், திரேத்தாயுகத்தின் இறுதியில் அதிகமாக வந்துடுவாங்க. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் 9 லட்சத்தில் ஆரம்பித்தது, திரேத்தாயுகத்தின் இறுதியில் 33 கோடி ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ஞானம் இறுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஞானத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பிராமணர்களுடைய யுகமே ரொம்ப ரொம்ப சின்ன யுகம். பிராமணர்கள் தேவதை ஆன பிறகு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் மக்கள் தொகை. ஸோ இதை ஒரு குட்டிக்காரணம்னு சொல்லலாம் இல்லையா? குட்டிக்காரணம் போடும் பொழுது குனிஞ்சி கால் இருக்கிற இடத்துல தலையை வச்சு குட்டிக்காரணம் அடிப்போம். ஸோ அந்த மாதிரி கால் சூத்திரர்கள், தலை தேவதை, அதுக்கும் மேலே இருக்கிறது உச்சி குடுமி. ஸோ அப்போ குடுமி குனிஞ்சால் ஃபஸ்ட்டு குடுமி தான் தரையில் போடும், அடுத்தது தான் தலை போடும் இல்லையா? ஸோ அப்படி நாம் இப்போ குட்டிக்காரணம் அடிக்கிறோம். ஸோ ஏணிப்படியோட விராட ரூப படம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். விராட ரூபன்றது அந்த விஷ்ணுவுடைய தலையிலிருந்து தேவதைகள், நெஞ்சிலிருந்து சத்திரியர்கள், வயிற்றிலிருந்து வைஷ்யர்கள், காலிலிருந்து சூத்திரர்கள். ஸோ அதையும் ஏணிப்படியும் வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இறங்கிட்டே வராங்களா மறுஜன்மம் எடுக்க. ஸோ அதை தான் அது குறிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தியில்
படைப்பவரை பற்றிய ஞானமும் படைப்போடைய ஞானமும் அது ஈஸியாக போய் உட்காருன்ற, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் ஃபுல்லாக புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ஸ்லைட்டாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னாவது புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நமக்கு யோக பலமும் வேணும். அவர்களுடைய முகத்தை பார்த்தே அவங்க நம்ம குலத்தை சார்ந்தவர்களா இல்லையான்னு நீங்கள் சொல்லிடலான்றார். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இந்த ஞானத்தை ஒரு ஆர்வமாக அவங்க கேட்கல அப்படின்னா இந்த ஞானத்தை ஒரு தோசைக்கல் மாதிரி கேட்பாங்களாம். தோசைக்கல்ல அப்படி தண்ணி தெளித்த உடனே டக்குன்னு ஃபுல்லாக இழுத்துடுது இல்லையா, அந்த மாதிரி ஞானம் காணாமல் போயிடும்ன்றார். நல்லா கொதிக்கிற இதில் தண்ணி அப்படி தெளித்தாங்கன்னா டக்குன்னு காணாமல் போயிடும். ஸோ புத்திசாலி குழந்தைங்க நல்ல கவனமாக கேட்பாங்க. அம்பு இலக்கை அடைஞ்ச உடனே, அதாவது அவங்க இதயத்தை தொலைச்ச உடனே வர ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் சும்மா கேள்வி மட்டும் கேட்டுட்ருப்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிறதுக்காக இது எப்படி அது எப்படி, அப்போ அவங்க சொன்னாங்களா, அவங்கள என்ன பைத்தியக்காரங்களா, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் நல்ல மலர்களாக இருக்கிறவங்க தானாகவே தினமும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டு போவாங்க. இந்த படங்களை வைத்து பாபா தேவதை தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாருன்னு யார் வேணாலும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கடவுள் ஸ்தாபனை பண்ணுறார் இந்த ஞானத்தை கொடுத்து அப்படின்ட்டு. சிலர் கேள்வியே கேட்காமலே புரிஞ்சிக்கிறாங்க. மற்றவர்கள் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் எதுவுமே புரியாதவர்களாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். எங்கள் சொந்தக்காரங்களே நிறைய கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன், ஆனாலும் அவனுக்கு இந்த ஞானமே புரியலன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் புரிய வைக்கணும். எந்த விதமான குழப்பமும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா இல்லையா, அவங்க கேட்கும்போது நீங்கள் நேரத்தை வீணாக்கிறப்ப அப்பப்போ அப்படியும் சொல்லிடக்கூடாது. ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இல்லாட்டினா அவங்க சொல்லுவாங்க, கடவுளே உங்களை பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுலேயும் ரொம்ப கவனம் கொடுக்கணும், யுக்தியாக நடந்துக்கணும். ஆனால் கடவுள் நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியும். அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கை அவங்கவுங்க தான் முடிச்சாகணும். ஸோ சில சமயம் ஞானம் கொடுக்குறவங்க, நம்ம யாருக்கு ஞானம் கொடுக்குறோங்க அவங்க மூலமாக கூட சில சமயம் பிரச்சனை வரலாம். பட் அது ஒரு கணக்கு முடியுது, அவ்வளவுதான். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய உடலின் ஆரோக்கியம் மோசமாச்சு அப்படின்னா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இதுதான் அவருடைய வேலை. நோயை குணப்படுத்துறதில்ல, நிரந்தரமாக நோய் போகிறதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். அப்படி தூய்மையாக்கிற வழியை சொல்லத்தான் அவர் வந்திருக்கிறார். ஸோ அந்த வழியை நீங்களும் கற்றுக்கிட்டு இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குற அந்த பிஸ்னஸும் அந்த கலையும் நீங்கள் கற்றுக்கணும். பாபா உங்களை 5 விகாரங்களின் மீது வெற்றியுடையவராக மாற்றுறார். பிறகு அந்த விகாரங்கள் இன்னும் பலம் கொண்டு உங்களை எதிர்க்கும். இல்லையா, நீங்கள் பலவான ஆன பிறகு விட்டுறாது மாயா, அது இன்னும் பலசாலியாகி உங்களை எதிர்க்கும். விகாரங்களின் புயல் பயங்கர வேகத்தில் தாக்கும்ன்றார். இது லவ் யூ பாபா. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக இது பைபிளில் படிக்கும்போது இந்த வார்த்தை வந்தது, அவர்களை புயல் அடித்து தூக்கி கடாசம்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, ஏன்னா அது ஸ்தூலமான புயல் அப்படின்னு வச்சா அது எப்படி மனிதனை தூக்கி கடாசிடுமா?
இல்லையா? அது மாதிரி கடைசி பார்த்தது கிடையாது எங்கேயுமே. கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு போகும், அது ஓகே. அதையும் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா தள்ளாது. ஸோ அப்போ இது வந்து விகார புயலைத்தான் அங்கே அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றது இப்போ தான் தெரியுது. இன்றைக்கி அந்த பைபிள் எடுக்கணும்னு நினச்சா நல்ல வேலை எடுக்கலை. இதுக்காக தான் எடுக்கலை போல இருக்குது. தேங்க்யூ பாபா. ஸோ அப்போ விகார புயல்கள் அவ்வளோ அதிவேகத்தில் 200 கிலோமீட்டர் வேகம், 500 கிலோமீட்டர் வேகன்றாங்களே, அதுமாதிரி 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தாக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் பாபாவுடைய ஒரு ஆயிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா நோயும் வெளியில் வரும். அப்படியெல்லாம் நோய் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு கூட இதுக்கு முன்னாடி தெரியாது. முழு வேகத்தில் வரும் புயல்ன்றார். இதுதான் உண்மையான குத்துச்சண்டை. ஸோ அந்த குத்துச்சண்டையில் கூட நல்ல பலசாலியான பாபா அந்த குத்துச்சண்டையை சொல்லலை, நம்மள தான் சொல்கிறார். நல்ல மகாரதிகளை கூட மாயை ஓங்கி ஒரு குத்தி வீழ்த்திடுதுன்றார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி ஆகணும்னு விரும்பலை, இருந்தாலும் எங்களுடைய கண்கள் ஏமாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஏமாத்திடுச்சா? உங்கள் ரெஜிஸ்டர் கெட்டு போச்சு. எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? அதுவும் இன்றைக்கி இன்டர்நெட் காலம் இல்லையா? நீங்கள் நேரில் ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த இன்டர்நெட்லேயே ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் வருது, உடலின் பக்கம் உங்கள் கவனம் போகுதுனாலே ஃபெயில், மார்க்கு குறைய ஆரம்பிச்சிடும், ரெக்கார்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அழுக்கான பார்வை உடையவர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாபா ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறோம். ஞானத்தை கொடுக்கும்போது எல்லாருக்கும் அழுக்கான பார்வை தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தான் யோக பலத்தில் கொடுங்கன்றார். இல்லைன்னா அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும், அவங்களுக்கு அது இயல்பாக வரும். ஆனால் ஆத்ம உணர்வுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவர்களுடைய பிரபாவம் உங்களுக்கு வரும் ஆரம்பத்தில். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம், அவங்கள நம்ம விடுற ஞான அம்பு அவங்கள தைக்காததுக்கு. ஸோ அப்போ கொடை பிடிச்சிக்கிட்டே ஞானத்தை எடுக்கணும், பாபா நினைவுன்ற கொடை பிடிச்சிட்டே பாதுகாப்பாக. ஸோ ஞானத்தை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாபா குழந்தை ஆகிறாங்க அல்லது ஆகாத அஞ்ஞானிகளாக இருக்கலாம். இப்போ ஸ்கூலில், ஆஃபீஸில் இங்கெல்லாம் இருக்கும்போது அஞ்ஞானிகள் தானே சுற்றி இருப்பாங்க. அதில் ஒருத்தருடைய பார்வை மோசமாக இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடக்கூடாது. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். அது வந்து ஆண்கிட்ட பேசுகிறது கூட, அவன் மற்றவங்களை தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா அவன் கூடவே சேர்ந்திங்கன்னா உங்களை அறியாமல் அந்த குணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பார்வையிலே தெரிஞ்சிடும்ல அவங்க பார்வை எப்படி இருக்குதுன்ட்டு. அவங்க பார்வை, அவங்க சிரிக்கிறது எல்லாத்துலேயுமே அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ பாபா எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியும் சொல்கிறார். எல்லா சென்டரில் உள்ள குழந்தைகளுக்கும் சொல்கிறார். நிறைய பேர் அழுக்கான பார்வை கொண்டவர்கள் இருக்கிறாங்க. பாபா வந்து பேரை சொல்லலை, சொன்னார்னா இன்னும் பெரிய துரோகி ஆகிடுவாங்க. ஏன்னா இச்சையாக பார்க்குறாங்க பாபா குழந்தை ஆகி அப்படின்னாலே அவங்க துரோகி தான். பேர் சொல்லிட்டா என்ன ஆகிடும், இன்னும் மோசமாகிடுவாங்க. ஸோ தன்னுடைய சத்தியத்தை அவர்களே நாசம் பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. அப்போ தவறான காரியம் செய்வதில் சிக்கிக்கிறாங்க. ஸோ பாபா பேசுகிறதெல்லாம் காமத்தை பற்றித்தான் பேசுகிறார். ஏன்னா இந்த காம விகாரம் மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுதான், உங்களை அதை விட்டு வெளியிலே போக விட மாட்டேங்குது. அழுக்கான செயல், அழுக்கான பார்வை, அழுக்கான வார்த்தைகள் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ தானாகவே செயலும் அழுக்கானதாக மாறிடுது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்க கண்காட்சி வைக்கிறீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி எப்படி நாம் அதை புரிய வைக்கிறது, எப்படி அதற்கேற்ற படங்களை எல்லாம் உருவாக்குறது, என்னென்ன வார்த்தைகளை அதில் எழுதுறது, நீங்கள் புரிய வைக்காமலே கூட அவங்க புரிஞ்சுக்கணும். அதை படித்து அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசித்து கண்காட்சி நடத்துங்க.
பாருங்களேன், பாபா வந்து சேவையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். நடுவில் எப்போ தான் நம்மளை அடித்தாருன்னே தெரில, அதுக்குள்ளே டக்குன்ட்டு மறுபடியும் சேவைக்கு போயிட்டார் இல்லையா. பாபாவுடைய அந்த இதுதான் அந்த ராசலீலான்றது. நம்ம அடித்தாருன்றதே தெரியாது, வேறு எதையோ பேசிக்கிட்டே இருப்பார், டப்புன்னு நம்ம அடித்து ஒழுங்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வேறு என்ன பேச வந்தாரோ அதை பேசுகிறார். ஸோ பாபாவே இந்த கீதா ஞானத்தை நமக்கு நடத்துகிறார். எந்த வேத சாஸ்திரத்துடைய விஷயமும் இங்கே கிடையாது, படிப்பு. அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை இங்கே யாரும் படித்து சொல்கிறது கிடையாது, நேரடியாக கடவுளே சொல்கிறார். இந்த ஞானத்தை வைத்து அந்த கீதைக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியும். ஸோ பாபா வந்து எந்த புஸ்தகத்தையும் கையில் எடுக்கிறது கிடையாது. இந்த கீதைன்ற வார்த்தை, அந்த பேர் எங்கேருந்து வருது? அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாமே பிற்காலத்தில் தான் உருவாக்கப்படுது. ஸோ பலவிதமான பிரிவுகள், ஹிந்துயிசம், இஸ்லாம், புத்திசம், இந்த மாதிரி நிறைய இசங்கள் உருவாகுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வேத சாஸ்திரங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன கிளைகள் இருக்குதோ இந்த சிருஷ்டி மரத்தில், கிளைகள், துணை கிளைகள், சிறு கிளைகள், எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு வேதம் இருக்குது. ஸோ அது எல்லாமே குழந்தைகள். முக்தி அதன் மூலமாக அடைய முடியாது இல்லை. கீதா மாத்தான்னுவாங்க, தாய் வந்து கீதை, மற்றதெல்லாம் குழந்தைங்க, எல்லா வேதங்களும். அதன் மூலமாக முக்தி கிடைக்காது. ஸோ கீதையை தான் வேதங்களின் சிரோன்மணி, மிக உயர்ந்த ரத்தினம்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த கீதையை சொல்பவரும் ஒருவர் இருப்பார் இல்லையா. ஸோ ஒரே ஒரு தந்தை தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எந்த வேதத்தையும் அவர் கையில் எடுத்து பேசுறது கிடையாது, எந்த வேதத்தையும் நான் படிப்பதும் கிடையாது, அதை உங்களுக்கு நடத்துறதும் கிடையாது. அந்த மனிதர்கள் அந்த கீதையை படிச்சிட்டு மற்றவர்களுக்கு நடத்துகிறாங்க. ஸோ இங்கே வேதங்களின் விஷயமெல்லாம் கிடையாது, ஏன்னா பாபாவே ஞான கடலாக இருக்கிறார். அனைத்து வேதங்களின் சாரத்தை நான் சொல்கிறேன். முக்கியமானது 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள். அப்போ பிராமண குலத்திற்கென்று சாஸ்திரம் இருக்குதா? ஏன்னா பிராமண குலத்தில் தேவதா தர்மத்திற்கான சாஸ்திரத்தை தான் நம்ம படிக்கிறோம். நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பாபா இதை எல்லாத்தையும் விஸ்தாரமாக நமக்கு புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு எவ்வளோ கல் புத்தின்னா இவ்வளவு ஏழ்மையாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கன்ற இல்லையா. அவங்க ஏழ்மை ஆனதுக்கு காரணமே அவங்க கல் புத்தி ஆனதுனால தான், தப்பு மேலே தப்பு பண்ணதுனால தான் ஏழ்மை ஆகியிருக்கிறாங்க. தேவதைகள் தங்க யுகத்தில் இருந்தாங்க, தங்கத்தினால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தாங்க, தங்கச் சுரங்கங்கள் நிரம்பி இருந்தது. ஆனால் இங்கே பாருங்க, உண்மையான தங்கமே இல்லை. ஸோ ஒட்டுமொத்த கதையும் பாரதத்தின் கதை, அதாவது பேரே மகாபாரதம்னு வருது பாருங்கள். தேவதைகள் தெய்வீக புத்தி உடையவர்களாக இருந்தாங்க, அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. யார்? நீங்கள் தான் அப்படி பண்ணீங்க. நாம் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தோன்றது இப்போ நமக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ நரகத்தின் எஜமானராக ஆகிட்டோம். கண்டிப்பாக
தெய்வீக புத்தியுடையவர்களாக நம்ம மாறுவோம். எல்லா குழந்தைங்களுடைய புத்தியிலும் இந்த ஞானம் இருக்குது. ஆனால் இந்த ஞானம் மட்டுமே இருக்கும்போது தெய்வீக புத்தியாக மாறிடுவீங்க. அந்த ஞானம் மட்டுமே சிந்தனை பண்ண குப்பையெல்லாம் வெளியேறிடும். ஸோ அது அப்போ ஞானத்தினால நிரப்பணுன்னா இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா தாரணை ஆகும். நாடகப்படி உங்களுடைய பாகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நேரம் போக போக இன்னும் துல்லியமாக முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஊக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த குழந்தைங்களுக்கு கடவுளே என்னை முயற்சி செய்ய வைக்கிறாரு, சொர்க்கத்தின் எஜமானர் ஆக வைக்கிறாரு அப்படிங்கிற போதை இருக்குதோ அந்த குழந்தைங்களுடைய முகம் முதல் தரமானதாக, அந்த சுகத்தை நாலாபுறமும் பரவச் செய்வதாக இருக்கும்ன்றார். அந்த தெய்வீக ஒளின்றாங்களே அது இருக்குன்றார். ஸோ அந்த போதையிலே இருக்கணும். கடவுளுடைய குழந்தைனா, கடவுள் என்னை சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறாரு, அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். உங்களுக்கு பரிசை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். அந்த பரிசை அடைவதற்கான முயற்சியும் பண்ண வைக்கிறார். பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, அதை தான் அங்கே மாம்பழமாக காட்டுறாங்க. அதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியும் என்னன்னு சொல்லி கொடுத்து முயற்சியும் பண்ண வைக்கிறாரு தினம் தினம். ஸோ குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது தெரியுது. பாபா குழந்தைங்களுக்கு மட்டும்தான். உலகத்தில் வேறு யாருக்கும் இது தெரியாது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்பர் 1 முஸ்லீம் மத தலைவருக்கு தெரியாது, நம்பர் 1 கிறிஸ்தவ மத தலைவருக்கு தெரியாது, நம்பர் 1 இந்து மத தலைவருக்கு தெரியாது, எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் அந்த ரகசியம்னா எவ்வளோ பெரிய போதை அது. கடவுள் நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறதுக்காக முயற்சி பண்ண வைக்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய முகம் முதல் தரமானதாக அப்படி ஒரு தெய்வீக பொலிவோடு இருக்கணும். அந்த ஆனந்தத்தை நாலாபுறமும் பரவ செய்யக்கூடிய சூரியன், ஆனந்த சூரியனாக இருக்கணும். ஸோ ஒரு சினிமா பாட்டு கூட வரும் இல்லையா, ஆனந்த தேன் சிந்தும் பொன்னோவியமோ ஏதோ, அது பெண்ணுடைய முகத்தை வச்சு பாடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய முகம் இருக்கணும் இனிமையாக. இந்த ஆன்மீக ஜொலிப்பு அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அது முகத்தில் தெரிஞ்சாகணும். தமிழில் சொல்கிறாங்களே அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்ட்டு, ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனதில் அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்தால் அது முகத்தில் தெரிந்தே தீரும். பாபாவுடைய நினைவு இருக்கிறதன் மூலமாகத்தான் நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்க முடியும். மற்றபடி மற்றவர்கள் புகழறதுனால வர ஆனந்தம் நிரந்தரமாக இருக்காது. பொருள், புகழ், புலனின்பம், காமம், இதனால் வர இன்பம்லாம் நிரந்தரமாக இருக்காது. பாபா நினைவு மட்டும்தான் உங்களை நிரந்தரமாக ஆனந்தமாக வச்சுருக்கும். அந்த நினைவை சுவைத்து சுவைத்து ஏதாவது சிற்றின்பத்தில் உங்கள் புத்தி மூழ்கிச்சுன்னா டக்குன்னு ஆனந்தம் கட்டாகிறது உங்களுக்கு தெரியும். அதுவே ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். அதான் பாபா சொல்கிறார். அப்போ என்ன ஆகும், அந்த பாபாவை மறக்கிறதுனால தான் உங்கள் முகம் வாடி போகுதுன்ற. உலகத்துக்கு சினிமா, மற்ற காமம், கஞ்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது, எரிச்சலை தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம அப்பாவை மறக்க வைக்கிது. மறக்கிறதுனால நம்ம முகம் வாடி போயிடுது. பாபாவை நினைக்க நினைக்க, ஆஸ்தியை நினைக்க நினைக்க அந்த சந்தோஷத்தை நாலாபுறமும் பரவச் செய்யக்கூடிய சூரியனாக உங்கள் முகம் ஜொலிக்கும்ன்றார். ஸோ ஒவ்வொருத்தர் பண்ணுற சேவையை வைத்தே அவங்க எந்த போதையில் பண்ணுறாங்க, பாபா நினைவில் தான் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் அப்படி சிரித்த முகத்தோடு கடந்து போவாங்க. ஒருத்தர் திட்டினா கூட அது கொஞ்சம் கூட அவங்களுடைய முகத்தில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தலைன்றதை அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். பாபா குழந்தைகளுடைய நறுமணத்தை எடுக்கிறார் இல்லையா. குழந்தைகளை ரோஜா மலர்ன்றார் இல்லையா, ஆன்மீக ரோஜா மலர்.
ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குழந்தைகள் கிட்டையும் ஆன்மீக நறுமணம் இருக்கும். தகுதியற்ற குழந்தைகிட்ட இருந்து கெட்ட துர்நாற்றம் தான் வீசும். ஒரு தோட்டத்தில் நாம் நறுமணமிக்க மலர்களைத்தானே பறிப்போம். வாசனையே இல்லாத எருக்கம்பூவையா பறிப்போம் ஆனந்தமாக? ஸோ ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து நறுமணமிக்க மலர்களாக மாறுவீங்க. அற்புதமான முறையில் நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். மாயையோடு குத்து சண்டை போடும்போது மாயை தான் தோக்கணுமே தவிர நீங்கள் தோக்கக்கூடாது. மாயா வரும்னு தான் பாபா சொன்னார். மாயா கிட்ட தோற்று போங்கன்னு பாபா சொல்லலை அப்படின்னு ஒரு முரளியில் சொல்லியிருப்பார். அதான் பாபா சொல்லிட்டார மாயா வரும், அதான் வந்துடுச்சு. கிடையாது, மாயா வரும், ஆனால் நீங்கள் அதை விரட்டணும். மாயாவுக்கு அடிப்பணியக்கூடாது. அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவருக்கேன்னு அர்த்தம் என்னென்னா மாயைக்கு அடிப்பணிய மாட்டேன்னு அர்த்தம், மனிதர்களுக்குன்னு கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு நீங்கள் அடிப்பணியும் போது தான் மாயைக்கு அடிப்பணியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மனிதர்கள்கிட்ட அகங்காரத்தை காட்டுறீங்கன்னா மாயைக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய உதட்டிலிருந்து ஒரு அழுக்கான வார்த்தை கூட வரக்கூடாதுன்றதில் கவனம் கொடுங்க. அழுக்கான பார்வை ஒருபோதும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கான காரியங்கள், அழுக்கான நடத்தை ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. 24 மணி நேரமும் பாபா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய டிவி தான் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுதான் என்னுடைய பிரியமான குழந்தைன்னு அவர் பார்ப்பார். பார்த்து சாத்தானை அனுப்பி டெஸ்ட் பண்ணுவார். அதுதான் யோபுவை சாத்தானை அனுப்பி கடவுள் டெஸ்ட் பண்ணுறதாக பைபிளில் இருக்கும். முதல் தரமான நறுமணமிக்க மலர்களாக மாறுங்க. சுயம் பகவானே ஆசிரியராகி எனக்கு ஞானம் கொடுக்கிறாருன்ற அந்த போதையில் இருங்க. அப்படிப்பட்ட தந்தையுடைய நினைவின் போதையில் சதா ஆனந்தமாக இருங்க. ஒருபோதும் வாடி போகக்கூடாது. பாபா நினைவு மறந்தால்தான் வாடி போவோம் இல்லையா? அப்படின்னு அர்த்தம். ஒருபொழுதும் பாபாவை மறக்கக்கூடாது. வரதானம். ஸோ சவால் விடுவதன் மூலமாக உங்களை நீங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாபாவுக்கு சமமாக மாற்றுவதன் மூலமாக உலக சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைங்க சவால் விடுறீங்க இல்லையா? வெளியில் கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு தூய்மையாக இருப்போம், உலகத்தையே தூய்மையாக்கி காட்டுவோம் அப்படின்னு சவால் விடுறீங்க இல்லையா? அந்த சவாலும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு பதிலாக சுமை மிகுந்த ஆத்மாவாக ஆகிடுவீங்க இல்லையா? நம்மளை லேசாக ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அப்போ எதன் மீதும் பற்றில்லாமல் ஒரு பாபா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் நினைவிலே இருந்தால் லேசாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சுமை வந்துடும், எதை பற்றிய கவலையாவது வந்துடும். ஸோ பாவ புண்ணியங்களின் விதியை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா எந்த விதமான பலகீனமும் உங்களுடைய எண்ணத்திலேயோ அல்லது வீண் வார்த்தை, வீண் நோக்கம், வீண் உள்ளுணர்வு, வெறுப்பு உள்ளுணர்வு, பொறாமை உள்ளுணர்வு இப்படி வந்தால் கூட பாவ கணக்கை அதிகரிக்கும்.
எப்படி? நீங்கள் பாவம் செய்யலை, ஏதோ ஒரு பலகீனம், அந்த வீணான விஷயம்தான். அது கூட வீணான வார்த்தை பேச, இதெல்லாம் பாவத்தை ஏற்றுன்ற. அதுதான் பைபிளில் அதிகமாக பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான்னு வரும். அதிகமாக என்ன பேசுவீங்க? வீண் விஷயந்தான் பேசுவீங்க இல்லையா? சின்ன வயசில் அமைதியாக இருப்போம், நல்லா பேசுகிறவங்க பார்க்கும்போது ஏன் நம்மளால் இப்படி பேச முடியலன்னு தோணும். இப்போ தான் தெரியுது, அப்போ நம்ம கரெக்டாக தான் இருந்திருக்கிறோம், ஆனால் தப்பானவர்களை பார்த்து நம்ம கெட்டு போயிட்டோம். ஏன்னா நமக்கு நீ கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பாபா இல்லாமல் போயிட்டார் அப்போ. ஸோ எந்த விதமான பலகீனமும் எண்ணத்தில் இருந்தால் கூட பாவ கணக்கு ஏறும். வார்த்தை, வீண் வார்த்தை, வீணான விஷயத்தை, வீணான நோக்கம், உள்ளுணர்வு, ஒரு வெறுப்பு உள்ளுணர்வு, பொறாமை உள்ளுணர்வு, இதெல்லாம் உங்கள் பாவத்தை அழிக்கும், பாவத்தை அதிகரிக்கும்ன்றார் பாவக்கணக்கை. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் புண்ணிய ஆத்மாவாகுங்கள், உலக சேவாதாரி ஆகுங்கள் அப்படின்ற வரத்தை பாபா கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த வரம் சதா ஞாபகம் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீங்க. உலக சேவையில் சதா பிஸியாக இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க. எல்லோரும் ஒரு குழு ரூபத்தில் ஒருவருடைய வழியை ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குன்ற அனுபவத்தை கொடுங்க. ஒரே சீரான நிலையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுங்க. அதுதான் முக்கியம். அந்த பாண்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியே இருந்தாங்க இல்லையா? அப்படி நீங்கள் இருக்கணும். அப்போ பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவங்களாக இருக்கணும். செய்ய விடாமல் பண்ணுறது உங்களுடைய பலகீனம். அந்த பலகீனம் வார்த்தையில், எண்ணத்தில், உள்ளுணர்வில் கூட வரக்கூடாது. பொறாமை, வெறுப்புணர்வு எதுவுமே வரக்கூடாது. அது பாவத்தை ஏற்றிடுன்றார். நான் ஒரு புண்ணிய ஆத்மா, உலக சேவைக்காக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். இதே சிந்தனையில் நீங்கள் எல்லோருமே இருந்தீங்கன்னா அந்த இடமே எவ்வளோ அற்புதமான சக்திசாலியான வாயுமண்டலம் நிரம்பியதாக மாறும். அப்போ தான் அந்த அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட முடியும். ஸோ அதற்கான கிளாஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம சேவையே செய்யணும். இந்த உள்ளுணர்வில் அவங்கள மாற்றணும், பாபா நினைவிலேயே அவங்கள மாற்றணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு நாம் இந்த சேவை செய்யணும். வீண் விஷயமே பேசக்கூடாது, அது வைப்ரேஷனை கெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே அற்புதமாக சேவை நடக்கும். ஸ்லோகன்: ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் நம்ம லட்சியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது உங்கள் லட்சணத்தில் தெரியணும். அதுதான் சொல்வதும் செய்கிறதும் சமமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது. சரி, ஸ்லோகன்: தூய்மைன்ற தீபத்தை நாலாபுரத்துலையும் ஏற்றிட்டிங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பாபாவை பார்ப்பார்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கடவுளை பார்க்க முடியாது, ஆனால் ஏஞ்சலை பார்க்க முடியுன்றாங்க. நாம் தானே அந்த ஏஞ்சல் ஃபரிஸ்தா. இப்போ நம்மை பார்க்கும்போது அவர்களுக்கு கடவுள் தெரியணும் அந்த குணத்தில். ஸோ அதுக்கு தூய்மையின் தீபம் சதா எரிஞ்சிட்டு இருக்கணும் இல்லை? கிறிஸ்தவர்கள் அந்த கேண்டில் ஏற்றி வைப்பாங்க இல்லையா? ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? தூய்மையின் தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி: ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்க. பாபாவின் பிரத்யக்ஷ கொடியை ஏற்றுவதற்கு முன்பு எந்த காரியமும் செய்வதற்கு முன்பு முதல்ல ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்க. அது என்னது? எல்லா உறவு தொடர்பிலும் ஒற்றுமை இருக்கணும். பாபா குழந்தைகளுக்குள்ள பலவிதமான சமஸ்காரங்கள் இருக்கும்.
அந்த பலவிதமான சமஸ்காரத்திற்கு இடையிலும் அந்த ஒற்றுமை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நேற்று சூப்பராக சொல்லியிருந்தார் இல்லையா? நீங்கள் உங்களுடைய ஐடியா கொடுத்துட்டு அதில் எந்த ஐடியா அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதை அப்படியே ஹாஞ்சின்ட்டு நீங்கள் செய்யணும். ஸோ அதுக்கு உதாரணம் பாண்டவர்களை வச்சே சொல்லியிருப்பார். ஒரு சில சமயம் தர்மர் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு துரியோதனன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துக்க போனான்ட்டு அவனை கொலை பண்ண பார்ப்பாங்க காட்டில். அப்போ தர்மர் அவனை மீட்கணும், அவன் நம்முடைய சகோதரன் சொல்லுவார். அப்போ பீமன் என்ன சொல்லுவாங்க, அவனை எதுக்கு நான் மீட்கணும், அவன் என்ன நமக்கு நல்லதாக பண்ணான், எல்லா ராஜ்யத்தையும் பிடுங்கிட்டான், அவனுக்கு எதுக்கு நன்மை செய்யணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அது அண்ணன் தம்பிகளுக்கு உள்ள விஷயம், அதை பேசிக்கலாம், ஆனால் நம்ம சகோதரரை இன்னொருத்தர் கூட விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். உடனே போய் சண்டை போடுறாங்க, துரியோதனனை மீட்டுட்டு வராங்க. ஸோ இதோடைய அர்த்தம் என்ன, இவங்களோட வேறு சமஸ்காரம் இருக்குது, ஆனால் அங்கே ஒற்றுமை இருக்குது. அப்போ தர்மர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நிமித்த சகோதரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எல்லோரையும் ஒரு குழுவாக கலந்து ஆலோசித்து ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதில் ஒரு சிலதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அப்போ என் கருத்தை அவங்க ஏற்றுக்கலையே அப்படின்னு புலம்பக்கூடாது, அதை மறந்துடுங்க, கொடுத்தீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ எதை ஏற்றுக்கிட்டாங்களோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணணும். ஸோ அப்படி வேற்றுமையில் எங்கே ஒற்றுமை இருக்குதோ, ஒற்றுமையாகத்தான் இருப்போம்ன்ற அந்த உறுதித்தன்மை இருக்குதோ, அதுதான் வெற்றிக்கான ஆதாரமே, சாதனமே. சில சமயம் உங்களுடைய ஒற்றுமை ஆட்டங்காணுது. அவர் அதை பண்ணால் நான் இதை பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், நான் என்ன இழிச்ச வயனா, இப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் வருது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா, சுயமாற்றம் மூலமாக உலக மாற்றம். ஸோ அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் இது. என்னையே தூய்மையாக்க முடியல, நான் எப்படி உலகத்தை தூய்மையாக்க முடியும்? உங்களை தூய்மை ஆக்குறதன் மூலமாக தான் உலகம் தூய்மை ஆகுது. ஸோ அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அதை பற்றி நான் கவலைப்படல, நான் பண்ணணும், அவ்வளோதான் இல்லையா? பிரம்ம பாபா நைட்டு எல்லாம் 10 மணிக்கு அந்த இதெல்லாம் பாத்திரம் விளக்கிட்டு சரி மீதி காலைல பார்த்துக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு தூங்குவாங்க. ஜென்ரலாக வீட்டிலே அப்படி தான் பண்ணுவாங்க பெண்கள் இல்லையா? ஸோ அப்போ பிரம்ம பாபா நடுராத்திரி எழுந்துச்சி பார்த்துட்டு எல்லா பாத்திரத்தையும் அவர் விளக்கி வச்சுட்டு தூங்குவாராம். எவ்வளோ சூப்பரான குணம் இல்லையா? லௌகீகத்திலே சில ஆண்கள் அப்படி பண்ணுவாங்க. மனைவி பாத்திரம்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஆண் வந்தோடனே பார்த்தோன்னே கடன்னு விளக்கி வச்சுடுவார். ஸோ அப்போ இதை நான் ஏன் பண்ணணும் கிடையாது. சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். என்னை மாற்றிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், மற்றவங்கள மாற்ற கிடையாது. நான் மாறியதை பார்த்து அவங்க மாறணுமே தவிர நான் சொல்வதை கேட்டு மாறக்கூடாது. ஸோ உலக மாற்றத்தினால் சுயமாற்றம் இல்லை, சுயமாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம். ஸோ அப்போ எந்த சமஸ்கார மோதல் வந்தாலும் நான் ஒற்றுமையாக இருப்பேன், பிறர் சொல்வதை கேட்பேன்றது இருக்கணும். பெரும்பான்மையானவர்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படணும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி, செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.